அக்குபஞ்சர்ங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு? எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. பட் ஆனா வந்து அக்குபஞ்சர்ல வந்து 3 முறைய நம்ம கையாளுறோம். ஒண்ணு வந்து ம். ஃபெதர் டச் அப்படின்ற ஒரு முறை. ஃபெதர் டச் அப்படின்றது என்ன அப்படின்னா, பட்டும் படாம மேல வச்சு ஆக்டிவேட் பண்றது. இது சக்தியோட்ட பாதைகள்ல அதாவது மேம்போக்கா வந்து டச் பண்ணாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது ஒரு ம். புள்ளியில சிகிச்சை கொடுக்கறதா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அக்கு பிரஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்கு பிரஷர் அப்படின்றது சில சக்தியோட்ட பாதையில நம்ம அழுத்தம் குடுத்து ஆக்டிவேட் பண்றது. ஒரு 21 செகண்ட் வந்து அழுத்தம் குடுத்து, நல்லா வந்து அழுத்தம் குடுத்து அத வந்து ஆக்டிவேட் பண்றது. ஸோ ம். அதுலயும் வந்து ம். உங்களுக்கு பெயின் இருக்கறதில்ல. இப்ப பெயின் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நீடில் பண்றது தான் நீங்க ஆமா. நினைப்பீங்க. ஸோ அதுதான். நீடில் வந்து குடுக்கறனால தான் பெயின் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நீடில்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல எல்லா பகுதியிலயும் டிஃபரெண்ட் ஆகும். இப்ப வந்து தொடை பகுதியில இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீடில். நம்மளுடைய நீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 20 மடங்கு வந்து மெலிசு. நார்மலா வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய நீடில் இருக்குல்ல, அத விட ஆமா. 20 மடங்கு வந்து ஒரு மெல்லிய இழை மாரி தான். நம்மளுடைய முடியுடைய அளவு தான் திக் தான் இருக்கும். ஸோ ம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய ஒரு பகுதிய தான் உடல்ல வந்து செலுத்துறோம். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் நம்மளுடைய தொடைப்பகுதி, கைப்பகுதி, உடல் பகுதியிலாம் வந்து எந்த பெயினும் இருக்க போறதில்ல. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது ஜிங்வெல் பாயிண்ட் நம்ம சொல்றோம். ஜிங்வெல் பாயிண்ட் அப்படின்றது எங்க அப்படின்னா, நம்மளுடைய விரல்களுடைய ஓரத்துல. இதுதான் வந்து முதல் புள்ளியா நம்ம சொல்றோம். ஜிங்வெல் பாயிண்ட்ட எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஸோ மெயின் வந்து ஒருத்தவங்க மூர்ச்சையா இருக்காங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, அன்கான்ஷியஸ் இருக்கிறாங்க. அதே மாரி சடனா வந்து முழிக்க வைக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜிங்வெல் பாயிண்ட்ட பயன்படுத்துவோம். சடனா எனர்ஜி எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஜிங்வெல் பாயிண்ட் குடுப்போம். இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கைகளுடைய விரல்கள்லயும், கால்களுடைய விரல்கள்லயும் இருக்கு. அப்ப இந்த பகுதியில நம்ம வந்து நீடில் பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இவ்ளோ பெரிய நீடில் பண்றோம்னு இல்ல. ஏன்னா நீடிலுக்கு வந்து அளவீடு இருக்கு. 1/2 சூன், 1 சூன், 1 1/2 சூன் அப்படின்னு சொல்லிட்டு அளவீடு இருக்கு. 1 சூன் அப்படின்றது இந்த கட்டைவிரலுடைய இந்த கிடைமட்ட தொலைவு தான். அப்ப ஒவ்வொரு பகுதியிலயும் நம்ம எவ்வளோ வந்து அதை இன்சர்ட் பண்றோம் அப்படின்றது ஒரு காரணம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய உடல்கள்ல உள்ளுக்குள்ளார ஊடுருவி ஓடக்கூடிய சக்தி ஓட்ட பாதை இருக்கு. அத நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா செலுத்தினா தான் அத ஆக்டிவேட் பண்ண முடியும். மேம்போக்கா இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதைய நம்ம ஆழமா போடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப ம். ஜிங்வெல் பாயிண்ட் எல்லாமே வந்து மேலே இருக்கும். அத வந்து நீங்க ஆழமா போட்டா தான் வலிக்கும். அப்ப நல்ல ஒரு அக்குபஞ்சர்ஸ் வந்து அதுக்கு வலிக்காம போடுறதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ டென்சிட்டி குடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப அதனால வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையுமே நம்ம அக்குபஞ்சர நம்ம கையாளுறோம். ஸோ அதனால அதுல எந்த ஒரு பெயினும் இல்ல. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல கிரிட்டிக்கலான சக்சஸ் பண்ண கேஸஸ் ஏதாவது இருக்கா? நெறைய இருக்கு. ம். ஆக்சுவலா வந்து அக்குபஞ்சர் அப்படின்றது நான் சொன்னேன், பெயின் மேனேஜ்மென்ட்டுக்காக வந்து வெஸ்டர்ன் மெடிசின் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா அக்குபஞ்சர் அனைத்து நோய்க்கும் ஒரு தீர்வாக, ஒரு சப்போர்ட்டிங் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு யுக்தியா இருக்கு. ஏன்னா வந்து நெறைய அலோபதி டாக்டர்ஸே வந்து அக்குபஞ்சர படிச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா கையாண்டு நெறைய சக்சஸ் குடுத்துருக்கிறாங்க. நமக்கு தெரியும். அதே மாரி நெறைய ஆக்சுவலா வந்து இந்த அக்குபஞ்சர புள்ளிகள நம்ம வந்து குடுக்குறோம்ல, அந்த ஒரு புள்ளிகள குடுக்குறோம். இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கிரானிக்கான ஒரு கண்டிஷன்ல ரிவர்ஸ் செய்யறதுக்கு பெரிய உறுதுணையா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நாம ஆரம்ப காலகட்டத்தில வந்து சின்ன சின்ன நோய்கள பார்த்துட்டு இருந்தோம். சடனா வந்து என்கிட்ட வந்து ஒரு பெரியவர் வராரு. அவங்களுடைய அப்பாவ கூட்டு வராரு. அதாவது அப்பாவ ஒருத்தர் கூட்டு வராரு. அவரே வந்து வயசு அதிகம் தான். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கும். அவருடைய அப்பா வந்து கிட்டத்தட்ட 84 வயசு. 84 வயசுல எதுக்கு கூட்டு வரீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள, அவங்களுக்கு வந்து உணவு குழல்ல கேன்சரு. கட்டி வந்து லாக் ஆயிடுச்சு. அவங்களால வந்து எதுவுமே முழுங்க முடியாது. அவங்களுக்கு வந்து கடைசி கட்டம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஏன்னா 4த் ஸ்டேஜ் மெட்டாசிஸ் உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட்ல இருக்கு. அதனால வந்து ஏன்னா வந்து இவருக்கு வந்து உணவு குழல் மட்டும் கிடையாது, நுரையீரலும் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அதே மாரி நிணநீர் மண்டலத்தில அது ஸ்ப்ரெட்டா இருக்கு. ஸோ அப்போ வந்து இவர காப்பாத்த முடியாது. ஸோ நாங்க வந்து டியூப் போட்டு விடுறோம். நீங்க பாலோ, ஜூஸோ குடுங்க. ஒரு அவங்க சொன்னது என்ன அப்டின்னா, ஒரு ஒரு 7 டேஸ் அதிகபட்சம் இருப்பாங்க அப்டின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப ஆக்சுவலா அவங்கள கூட்டு வரக்குள்ள என்ன சொல்றாரு அப்டின்னா, அவங்க அப்பா, அதாவது அந்த அப்பாவுடைய அதாவது பெரியவருடைய அ நான் சொல்ற அப்பான்னு சொல்றது 50 வயசு. அதுக்கு மேல அப்பா இருக்காரு. இப்ப ம். இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, சார் இந்த மாரி வந்து அப்பாவ நான் கூட்டு வரேன். அவருக்கு என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, அவர காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னதுன்னா, அவரு பார்க்குற பார்வை ஏன்னா அவருக்கு வந்து டியூப் போட்டிருக்கனால பேச மாட்றாரு. உள்ள கட்டியிருக்கனால பேச மாட்றாரு. பட் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏன்னா வந்து கடைசி காலத்தில என்ன விட்டுட்டியேடா! அப்டின்ற மாரி அவர் ரொம்ப அவரு பார்க்குற பார்வை என்னால தாங்கிக்க முடியல. அவருக்கு ஏதாவது செய்ய முடியுமா சார்? ஜஸ்ட் நீங்க அவர க்யூர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அத நாங்க எதிர்பார்க்கல. அவரு இறந்துருவாருன்னு சொல்றாங்க. அதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம்.
ஏன்னா வயசு ஆயிடுச்சு, அவர் எல்லாத்தையும் ஆண்டு முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். வீட்டில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் பார்க்குறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்காக ஏதாவது ஒரு நீங்கள் வந்து சும்மா நீங்கள் பார்த்துட்டு போங்களேன், ஏதோ பையன் வந்து எனக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாரு அவர் நினைப்பார்ல, அவர் போகக்குள்ளே வந்து அப்படி போகக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள, சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆக்சுவலாக வந்து அவருடைய ரிப்போர்ட்ஸை நான் என்னுடைய பதிவில் நான் இன்னமும் வச்சுருக்கேன். அதில் வந்து அவர் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பார்க்கக்குள்ள கான்ஷியஸ் வந்து ரொம்ப மிஸ்ஸிங், அவர்கிட்ட எந்த கான்ஷியஸும் கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு செயல். எப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு நிலை. அந்த நிலையை வந்து எப்படின்னா படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, பேச மாட்றாரு, எந்த ஒரு கான்ஷியஸும் இல்லை. ரொம்ப சில டைம் வந்து முழிச்சு பார்க்குறாரு, அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே அந்த பார்வை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பட் எந்த செய்யும் செய்ய மாட்றாரு, அந்த மாதிரி இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து நம்ம நீடில் பண்ணுறோம். செகண்ட் நாள் என்ன பண்ணுறாரு, அந்த மயக்க நிலையில் வந்து அவர் ரிலீஃப் ஆகுறாரு. அப்புறம் படிப்படியாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு, உட்கார்றாரு, எல்லா வேலையும் செய்கிறாரு. அப்புறம் வந்து அந்த டியூப்லேயே வந்து எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலாக 7 டேஸ் சொன்னது 1 மந்த் இப்போ போயிடுச்சு. 1 மந்த்து நல்லா இருக்கிறாரு, நடக்கிறாரு, மாடிலாம் ஏறி வராரு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டார். பேச ஆரம்பித்தது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து இந்த டியூபை எடுத்துருங்க, நான் வந்து ஏதாவது நானே வந்து குடிச்சிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. இறைவனாரில் அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் குடிக்கிறாரு. அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது சாப்பாடை மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்து அதை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி மாற்றக்குள்ள மறுபடியும் எதுக்கும் ஒரு ஸ்கேன் வந்து எடுங்களேன், ஒரு பெட் ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ஸ்கேன் எடுக்கக்குள்ள பழைய ஸ்கேனுக்கும் இந்த ஸ்கேனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கக்குள்ள அவ்வளோ ஆச்சரியம். அந்த கட்டிகளுடைய அளவு சுத்தமாக கரைஞ்சிருக்கு, சின்ன சின்ன பகுதியாக மாறிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அது எனக்கு இந்த ஃபீல்டில் நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபீல்டில் நம்ம இதுக்கு மேலும் வந்து நம்ம கால் ஊன்றதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக அதை நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் வந்து நம்மளை இந்த ஃபீல்டில் இன்னமும் வந்து அழுத்தம் கொடுத்து இது. ஏன்னா அக்குபஞ்சர் அப்படின்ற இப்படிப்பட்ட ஒரு நோயாளியும் குணப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், அதே மாதிரி அவங்க க்யூர் அதை பார்த்துட்டு அவங்களுடைய ரிலேஷன்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, சும்மா ஏதோ போகிறாங்க, சும்மா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கல, இது ஒரு மருத்துவம் அப்படின்றத அவங்களும் நம்புகிறாங்க. ஏன்னா 4th ஸ்டேஜுங்கிறது ஹீமோதெரபினால கூட க்யூர் பண்ண முடியாத ஒன்று. அது ஆக்சுவலாக க்யூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் ஏன்னா வந்து இங்கே வச்சு நீங்கள் அப்பாவை போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு போகிறதுக்கு வீட்டில் இருந்தீங்கன்னா அவர் இலகுவாக போகார். ஏன்னா எப்படி பண்ணாலும் அவர் வந்து டெத்துன்ற கண்டிஷன், ஏன்னா மெட்டாசிஸ் ஆகிருச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட்டாக இருக்குது. நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே இந்த வயசுக்குள்ளே அவர் உடம்பு தாங்காது, நீங்கள் வீட்டில் வைங்க, அது வந்து கடைசி காலம் அவர் வீட்டிலே இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற அது சொன்ன பிறகு தான் வந்து இந்த மாதிரி கம்மியாகுது. ஸோ அப்போ அதுவே சரியாகக்குள்ள அப்போ நம்ம வந்து எல்லா நோய்களையும் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இறைவன் நமக்கு கொடுக்குறான். அப்படி கொடுக்கக்குள்ள தான் வந்து இந்த மாதிரி கிரானிக்கான கண்டிஷனும் சரியாக வரதை பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு நபருக்கு வந்து 3rd ஸ்டேஜ் கேன்சரு, இறைவனால் அந்த தடமே இல்லாமல் மாறிடுச்சு. அதாவது அவங்க செக் பண்ண டாக்டரே வந்து மறுபடியும் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து கட்டியே இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இறைவனுடைய இதுதான். அதை தான் வந்து இது இறைவனுடைய வரமாக நம்ம வந்து அக்குபஞ்சரை பார்க்குறோம். எந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் அக்குபஞ்சர் பயனளிக்காது? அக்குபஞ்சரை பொறுத்த வரையும் நம்ம சொல்கிறோம், கிட்டத்தட்ட வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் கண்டிப்பாக நம்ம வந்து அக்குபஞ்சர் கையாளலாம். ஆனால் வந்து எந்த டைமில் நம்ம வந்து அக்குபஞ்சரை ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னா, சடனாக வந்து ஆக்சிடெண்ட், அதுக்கு நீங்கள் வந்து அக்குபஞ்சரை அணுகணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக வந்து அலோபதியை டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும், கண்டிப்பாக வந்து அலோபதிக்கு கொண்டு தான் போகணும். இன்டர்னலாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் வந்து அக்குபஞ்சரை வந்து நம்ம கையாளலாம். பெயின் மேனேஜ்மெண்ட்லேருந்து இன்டர்னலாக வரக்கூடிய நோய்களில் இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். இப்போ பாய்சன் சாப்பிட்டுட்டாங்க, அதே மாதிரி வந்து சடனாக வந்து ஏதோ ஒரு பொருள் கடிச்சிருச்சு, ஏதோ பாம்பு கடிச்சிருச்சு, தேல் கடிச்சிருச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, சடனாக வந்து பிளட் லாஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அக்குபஞ்சரை ப்ரியாரிட்டி பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. ப்ரெக்னென்சி உமன்ஸ்க்கு அவங்களுக்கு வர அந்த பெயினை தவிர்க்கிறது அக்குபஞ்சர் பயனளிக்குமா? ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ லீகலாக சொல்லணும் அப்படின்னா அக்குபஞ்சரை வந்து சப்போர்ட்டிங்காக கொடுக்கலாம், சரிங்களா? அக்குபஞ்சரை வந்து ஏன்னா வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டெலிவரி வச்சுக்கணும். பட் ஆனால் வந்து சப்போர்ட்டிங்கில் வந்து நம்ம வந்து அக்குபஞ்சரை நம்ம கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, மெயின் வந்து இப்போ சுகப்பிரசவம்னு நம்ம சொல்கிறோம். பிரசவம் ஆகிறதே வந்து ஒரு சுகம் அப்படின்றதான் நம்மளுடைய தமிழில் அழகாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏன்னா வந்து பிரசவம்ன்றது பிரசவம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய வார்த்தையில் நம்ம தமிழர்கள் தான் சுகப்பிரசவம் சொல்கிறோம்.
ஏன்னா பிறக்கக்குள்ளே சவமாக மாறுறாங்க அப்படின்றதான். சவம் அப்படின்னா இறப்பு நிலையில் போயிட்டு அந்த குழந்தைய தள்ளுறாங்க அப்படின்றது தான் வந்து அந்த வார்த்தை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெயின் வந்து, ஏன்னா இருக்கிற பெயின்லேயே வந்து ஒரு கடுமையான ஒரு பெயின் கொடுக்கறது அப்படின்னா பிரசவ பெயின் தான். ஏன்னா இருக்கிற பெயின்லேயே வந்து அதிகப்படியான வலியை கொடுக்கக்கூடியது பிரசவம். அதை வந்து சுகப்பிரசவம்ன்றது தமிழன் ஏன் மாற்றினா அப்படின்னா, ஒரு பெண் பிரசவிக்கிற டைமில் வந்து சுகமாக இருக்கும். எப்படி சுகமாக இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தை வெளியேறதே ஒரு சுகமாக இருக்கும். ஏன்னா இது எப்போ நம்ம அனுபவமாக நம்ம பார்க்கக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து என்னடா இது சுகப்பிரசவம் ஆனால் வலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஏன்னா அக்குபஞ்சர் கையாளக்குள்ள நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது என்னென்னா, சார் அக்குபஞ்சர் போட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு வலி வந்துச்சு, அட்மிட் ஆகிறேன், என் குழந்தை வந்து இலகுவாக பிறந்துச்சு. ஃபஸ்ட்டு பேபியே சொல்கிறேன். கிட்டத்தட்ட 3 kgக்கு மேலே இருக்க குழந்தை கூட வந்து ஈஸியாக, ஏன்னா வந்து அக்குபஞ்சரில் நம்ம கொடுக்கக்கூடியது மெயின் வந்து இடுப்பெலும்பை நகர்த்து கொடுக்கறது. அதே மாதிரி குழந்தையோடைய கீழ்ப்பகுதி, குழந்தையோடைய பொசிஷன் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு தலை வந்து திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோடைய பொசிஷன் கால் பொசிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷன் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லுவாங்க. தலை வந்து சுற்றி இருக்குது, நஞ்சு கொடி வந்து சுற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முறைக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் பார்ட்டாக நம்ம அக்குபஞ்சரை பயன்படுத்தக்குள்ள, ஒரு அலோபதியோட சேர்ந்து பண்ணக்குள்ள, இப்போ வந்து டெலிவரி அவங்க பார்க்கக்குள்ள அது இலகுவாக மாறதை பார்க்க முடியுது. ஏன்னா வந்து இதை புரிஞ்சுக்கிட்ட நிறைய கைனகாலஜிஸ்டே வந்து நீங்கள் அக்குபஞ்சர் நீடில் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள, அவங்க ஆக்சுவலாக போகக்குள்ள அந்த பெயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக மாற்றிடுது. பெயின் ரெடியூஸ் ஆகுது. ஸோ பெயின் ரெடியூஸ் ஆகுது. சுகப்பிரசவத்துக்கான அந்த இதை வந்து இதை மூவ் பண்ணி கொடுக்குது. ஏன்னா இடுப்பெலும்பை வளைச்சி கொடுக்கும். இடுப்பெலும்பை வளைஞ்சு கொடுக்கறதுனால வந்து இலகுவாக மாறி அந்த டெலிவரி வந்து ரொம்ப இலகுவாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து சில புள்ளிகள் வந்து பயன்படுத்துவோம். அதில் முக்கியமானது